ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு முன்னுதாரணமான வீடியோவாக அமைய போகுது நண்பர்களே. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இப்போ சமீபத்தில் இந்த டைவர்ஸ் கலாச்சாரம் அப்படின்றது பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குது, எதனால் இவங்களுக்குலாம் டைவர்ஸ் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெள்ள தெளிவாக பேச போகிறேன். இதையும் தாண்டி இந்த வீடியோட முடிவில் எதனால் அந்த கலாச்சாரம் இப்படி போயிட்டு இருக்குதுங்க, அதுக்கு முக்கியமான காரணமே என்ன, எதனால தமிழ் சினிமால இருக்கிற இந்த பிரபலங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? அந்த டவுட்டை இந்த வீடியோவோட இறுதியில நான் கிளியர் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாதான் இதுக்கு பின்னணியில என்ன நடக்குது, எதனாலங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. அதனால இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு நேரா வீடியோல போறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த பிரபலங்களுக்கு இப்பேற்பட்ட டைவர்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது, எதனால நடக்குது அப்படின்றத பத்தி பேசுவோம். முதலாவதா சொல்ல போறது இயக்குனர் பாலா மற்றும் அவரின் மனைவியான முத்து மலர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட விவாகரத்து அந்த காலகட்டத்தில் பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. எதனால இந்த விவாகரத்து நடந்தது அப்படின்றதுக்கு முன்னாடி பாலா யாரு அப்படின்றத பத்தி சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னா, அவர் ஒரு சைக்கோ இயக்குனர் அப்படின்றது தான் தமிழ் சினிமால அவருக்கு இருக்கிற பட்ட பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பேரை அடையறதுக்கு அவர் என்னென்ன மாதிரியான சித்து விளையாட்டுகள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணார் அப்படின்றது காலப்போக்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் அவரோட மானமும் கப்பலில் ஏறி விட்டது. அப்படி என்னங்க பண்ணாருன்னு பார்த்தா, இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு நடிகர் ஒரு விஷயத்தை அவரோட படத்துல வச்சாரு. அது என்ன இன்ஸ்பயர் ஆன விஷயம் பாத்தீங்கன்னா, பீர் இட்லி அப்படின்றது தான். எல்லாரும் சாமி படம் பார்த்திருப்பீங்க. நம்ம விக்ரம் அவர்கள் ஓப்பனிங்லயே பீரை ஊத்தி இட்லி சாப்பிடுவார்ல, என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த வித்தியாசமான பழக்க வழக்கத்தையே விக்ரம் அவர்கள் ஹரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரா. ஹரிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, பாலா அவர்கள் கிட்ட உதவி இயக்குனராக இருந்த ஒருத்தர் பாலாவோட இந்த பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு ஹரி கிட்ட சொல்லியிருக்காரு. ஹரி, அட ரொம்ப வித்தியாசமா இருக்குது, அப்பனா இந்த சீனை நம்ம படத்துல வச்சிரும்னு வச்சிருக்காங்க. ஏன்னா பாலா அவர்களுக்கு ஒரே ஒரு இட்லி சாப்பிட்ற பழக்கம் தான் இருக்குதான். அந்த ஒரு இட்லியும் சட்னி சாம்பார்லாம் தொட்டுக்க மாட்டாரு, பீர் ஊத்தி தான் சாப்பிடுவாராம். இந்த மாதிரியான நிஜ வாழ்க்கை சைக்கோ தான் பாலா அவர்கள். இது மட்டும் இல்லாம எப்பவுமே சரக்குல இருக்கிறது, அப்புறம் அப்படியே ஊதி ஊதி தள்ளுறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் அதிகமா இருந்த மனுஷனுக்கு வீட்டுல பார்த்தாங்க, என் பையனை இப்படியே விட்டா அவன் ஊதி 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 அகோரியா மாறிடுவான், சாமியாரா போயிடுவான். ஏன்னா கோயிலா எல்லாம் சாமியார்கிட்டயும் போய் பேசினுங்கிறான், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டதான் வேலைக்கு ஆகும்னு எல்லாம் டிபிக்கலான பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி பாலா அவர்களோட பேரண்ட்ஸும் நினைச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவின் முன்னாள் பிரமுகரான மகளான முத்துமலர் அப்படின்றவங்கள பாலா அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்கப்பா. சோ முத்துமலர் அவர்களை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி முத்துமலர் அவர்களுக்கு ஒரு சின்ன வயசு காதல் இருந்திருக்குது. அந்த காதல் யாரோடன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலன்றதோட பிரமுகரோட பையன் தமிழ்நாட்டில் அவரோட ஒரு காதல் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. இருந்தாலும் ஓகே, வீட்டில் சொல்லியிருக்காங்களே பாலா அப்படின்றவரும் ஒரு பெரிய இயக்குனர், கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்ற மாதிரியே ஒரு நல்ல கனவுகளோட முத்துமலர் அவர்கள் பாலா அவர்களை திருமணம் செய்தார். ஆனா அவங்க நினைச்ச கனவு பாழா போச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு வருத்தமான விஷயம் நண்பர்களே. எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலா அவர்கள் நிஜ வாழ்க்கை சைக்கோன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த நிஜ வாழ்க்கை சைக்கோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் உத்தமனா மாறிடுவாரா? பயங்கர சைக்கோ ஆயிட்டாரு. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவர் குடும்பம் நடத்துவாரு, ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லா இருப்பாரு, ஒரு ஃபேமிலி மேனா மாறிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா சைகோத்தனம் இன்னும் முத்தி போச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கே வரது கிடையாதான். அப்படியே வர வழியில ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தாலும் அங்கேயே தின்னு முடி தூங்கிடுறது, குடும்பத்தை கவனிக்கிறதே கிடையாது. இதுக்கு மேல நான் உளவியலான விஷயத்தெல்லாம் இங்க சோசியல் மீடியால சொல்ல விரும்பல. சோ இப்படி பொறுத்து பார்த்த முத்துமலர் என்ன பண்ணிருக்காங்க, இனிமேல் இவங்கிட்ட வேலைக்கு ஆகாது, நம்மளோட பழைய பாய் ஃப்ரெண்டோட நம்ம பேச ஆரம்பிச்சிரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாலா தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் விவாகரத்து கொடுத்துட்டாரு. சோ இப்போ இந்த ஒரு சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தப்பு யார் மேல அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ரெண்டு பேர் சைடும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். இரண்டாவதா இசையமைப்பாளர் இமான் மற்றும் அவருடைய முதல் மனைவியான மோனிகா. இந்த கதை ஊருக்கே தெரியும். இருந்தாலும் இந்த கதையை பேசி இவங்களோட குடும்ப மேட்டரை நீ கிளறியா அப்படின்லாம் கேட்காதீங்க நண்பர்களே. இது என்னன்றது வெட்ட வெளிச்சமா வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணுமே தவிர, இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த பேசி அவங்களோட குடும்பத்துல நம்ம கும்மி அடிக்கிறதுக்கான நம்ம வேலையே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதுக்கான புரிதல் நம்ம நண்பர்களுக்கு ஏற்படணும் அப்படின்றதுனாலதான் இதெல்லாம் ஒரு உதாரணமா எடுத்து நான் சொல்றேன். ஏன்னா இவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி ததியினத்துவம் பண்ணது நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்றத நான் சொல்லல. இசையமைப்பாளர் இமான் அவர்களை எங்கெங்கெல்லாம் மைக்கு கிடைக்குதோ குடும்பம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் பேரை போட்டு உடைச்சி நாரடிச்சாச்சு. ஒரு விஷயமும் நல்ல விஷயம் தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி மேன், ஒரு குடும்ப தம்பி, எங்கள் அண்ணா சிவாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க மூஞ்சிலெல்லாம்
கரிய பூசி விட்டாரு சிவகார்த்திகேயன் அவர்கள். இனிமேல் எந்த நடிகரையும் நம்பாதீங்க, ஓகேவா? அவங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிறதோட ஆஃப் ஸ்கிரீன்ல பயங்கரமா நடிப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாக்குறீங்களா? சோ சிவகார்த்திகேயன் அவர்கள் இவரோட குடும்பத்திலும் கும்மி அடித்து விட்டார். எப்படி அடித்து விட்டார்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா தான் 2 குழந்தைங்களோட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இவரோட ஒர்க்கு சுமை, இமான் அவர்களோட ஒர்க்கு சுமை அப்படின்றதுக்கு பதிலா இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இவரு ஒர்க்கு சுமையும் தாண்டி ஆன்மீகம், அதாவது இவர் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு கிறிஸ்துவர் இல்லையா? சோ கிறிஸ்துவரா இருந்து அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில பெரிய ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நர்வழியில தான் போனோம், நல்ல பாதையில தான் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு சேரிட்டி ஆரம்பிச்சு நிறைய நல்லதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்ல விஷயம் தானே. நல்லது பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இறைவனின் பெயரில் நல்லது பண்ண ஆரம்பிச்சு டோட்டலா ஸ்பிரிச்சுவலா போயிட்டார் மனுஷன். ஸ்பிரிச்சுவலா போயிட்டா வீட்டுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்றது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வீட்டை சுத்தமா கவனிக்கிறது கிடையாது, வீட்டு பக்கமே வர்றது கிடையாது. சினிமா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டா கூட சும்மா போய் தலையை காமிச்சிட்டு கோகோ பெப்சியை குடிச்சிட்டு வரவன் தான் புத்திசாலி. அதை விட்டுட்டு எனக்கு எந்த கட்டப்பழக்கமும் இல்லை, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா? இவனை தான் இந்த உலகமே வச்சு செய்யும். அதாவது நண்பர்களே, எங்கெங்க எப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு தந்திரத்தை தெரியறவன் தான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இன்னலா இருந்தாலும் சிக்கலா இருந்தாலும் உள்ள போயிட்டு வெளில வருவான். அதை விட்டுட்டு நான் உத்தமம் பாரு, நான் யோகியம் பாருன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகமே குழி தோண்டி புதைச்சு விடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை இமான் அவர்கள் புரிஞ்சுக்காத காரணத்தினால்தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கதகளி ஆடிவிட்டார். சோ இதுக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில சொல்றேன். இப்ப 3வதா சொல்ல போறது நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா. இன்னைக்கு தனுஷ் அவர்கள் மேல எவ்வளவுதான் குற்றச்சாட்டு வந்தாலும் இவர் திரைத்துறையில மட்டும்தாங்க இந்த மாதிரி பிளே பாய். ஆனா ஒரு ஃபேமிலி மேனா இவர் ஒரு கரெக்டான ஃபேமிலி மேன். ஐஸ்வர்யா மட்டும் தான் ஒழுங்குமே இல்லாத பொம்பளை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இது உண்மையா தனுஷ் அவர்கள் யோகியனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் தனுஷ் அவர்கள் யோகியன் தான். ஏன்னா 2 பசங்க இருந்தாலும் அந்த 2 பசங்களுக்காக தனுஷ் அவர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவர் ஸ்பெண்ட் பண்ற டைம் அளவு கூட ஐஸ்வர்யா அவர்கள் சுத்தமா பசங்களோட ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அவங்களோட வாழ்க்கையை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலன்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரோட பிரிவு வந்து முடிவானதுக்கு பிறகு தனுஷ் அவர்கள் எத்தனையோ வாட்டி காம்ப்ரமைஸ் போய் விட ஐஸ்வர்யா அவர்கள் காம்ப்ரமைஸே வரலையா? ஏன்னா எனக்கு குடும்ப வாழ்க்கையும் தாண்டி எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எங்க அப்பா மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லி அவங்க புகழை தேடி ஓடிக்கொண்டிருந்தார்களே தவிர குடும்ப வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வரல அப்படின்றதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இருந்தாலும் இவங்களுக்குள்ள இந்த ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்ட முக்கியமான காரணம் ஒரு பெரிய ஈகோ கிளாஷ். அட என்னப்பா நீ ஈகோ கிளாஷ்னு சொல்ற? 3 படத்துல ஏற்பட்ட விவகாரம் அப்படின்னா 3 படத்துல ஏற்பட்ட விவகாரம் 3 படம் முடியறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட பெற்றோர்களை ஐஸ்வர்யா அவர்கள் மதிக்கல. ஐஸ்வர்யா அவர்களின் குடும்பம் வந்து பெரிய மதிக்காதனாலதான் அந்த ஈகோ கிளாஷ் ஆரம்பிச்சு தனுஷ் அவர்கள் கடனை வாங்கி 150 கோடி ரூபாய்க்கு வீடை கட்டினது மட்டும் இல்லாம எதுக்கட இவ்வளவு செலவு பண்ணி கட்டி வச்சோன்னு வீட்டு வாசல்ல அப்பப்ப நின்று அழுவுறது இல்லாம ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வாங்கி அப்பப்ப போறதே கிடையாது, சும்மா அந்த கார் நிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஈகோ தானே அப்படின்னு தனுஷ் அவர்கள் உணர்ந்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், எனக்கு 2 பசங்களோட லைஃப் தான் முக்கியம் முடிவு பண்ணாரு. ஆனா அந்த ஈகோல இருந்து வெளில வராத ஐஸ்வர்யா அவர்கள் எப்படியாவது விவாகரத்து பண்ணி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இதுல யாரு மேல யாரும் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு பதிலா இந்த உளவியல் பிரச்சனை எதனால வருது அப்படின்றதையும் வீடியோட இறுதியில விவாதிப்போம். 4வதா சமீபத்துல ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடந்து விட்டது அப்படின்ற மாதிரி பல யூடியூப் சேனல் சொல்றாங்க. ஏப்பா விவாகரத்தெல்லாம் நடக்கலப்பா, பிரிவு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் விவாகரத்தெல்லாம் ஆகல. இந்த பிரிவு கூடிய சீக்கிரமே சேர்ந்துருவாங்க அப்படின்றதுதான் நம்மளோட நம்பிக்கையை. ஏன்னா இவங்களுக்குள்ள ஏற்பட்டது ஈகோ அப்படின்றதையும் தாண்டி ஒரு சின்ன புரிதல் இல்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க பிரைமரி ஸ்கூல்லேயே லவ் ஆரம்பிச்சிட்டாங்களாம். பிரைமரியில் ஆரம்பிச்சா கூட பரவாயில்லப்பா, பிளே ஸ்கூல்லேயே ஆரம்பிச்ச லவ் இது. 5வது படிக்கும் போதே இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து காலப்போக்கில் டீனேஜ் வயசுல லவ்வா வந்து கடைசியில் சைந்தவி அவர்கள் கட்டினா நான் ஜிவி பிரகாஷ் தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்றனாலதான் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த பேஸ்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்மளோட புருஷன் இசையமைப்பாளரா இருந்தா போதும், இவன் ஹீரோவாகி எல்லா ஹீரோயினையும் போய் டச் பண்றான், ரொமான்ஸ் பண்றானே, இவன் ஏதாவது ஒரு லிங்க்ல போய் சிக்கிப்பானோ மற்ற நடிகர்கள் மாதிரி அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுக்குள்ள வந்தனால்தான் இப்ப ஏற்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை 4 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்துதான் கடைசியில ஒரு காலகட்டத்துக்கு மேல தாங்க முடியாம உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஏஆர் ரகுமான் கூட ஜிவி பிரகாஷ் போய் எதுக்கு நீ ஹீரோவா நடிகிற படம் தான் எதுவுமே ஓட மாட்டேங்குது, போதா குறைக்கு வீட்டுல பிரச்சனை, உன் பொண்டாட்டி உன் மேல சந்தேகம் வந்துருச்சு உட்றேன்னு சொன்னதுக்கு ஏஆர் ரகுமானே இவர் எதிர்த்து பேசியிருக்காருன்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாச்சு. ஏன்னா என்னோட நடிப்பு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நீங்க வந்து என்னோட இசை ஜாம்பவான், என்னோட இசை குருநாதர் தான், இருந்தாலும் நடிப்புன்றது எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு ஒரு இமேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி நடிக்க போனனாலதான் இந்த வீட்டுல பிரச்சனை அப்படின்றது தான் 4 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னமும் ஓடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. என்னைக்கு சைந்தவி புரிஞ்சுக்கிறாங்களோ, அதாவது இவர் வந்து ஒரு நடிகர், நடிப்புனா எல்லாத்தையும் நடிச்சுதான் ஆகணும், இதுல நம்ம என்ன சந்தேகப்படுறது, அப்புறம் என்ன வெண்ணைக்கு நம்ம இத்தனை வருஷமா லவ் பண்ணோம் அப்படின்றத சைந்தவி புரிஞ்சுக்கிட்டா டிவோர்ஸ் நடக்காதுன்றது என்னோட நம்பிக்கை. 6வதா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. கிட்டத்தட்ட இவரோட வாழ்க்கையில ஒரு 3 கல்யாணம் நடந்திருக்குங்க. 3 கல்யாணத்துக்கும் பிரிவுக்கும் முக்கியமான காரணம் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவே அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
முதல் மேரேஜ் எப்போ நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005 வருஷம் சுஜயா சந்திரன் அப்படின்றவங்கள ஒரு லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டுன்றாரு இவங்களை தான் கல்யாணம் பண்ணாரு. எப்போன்னு பாத்தீங்கன்னா 2002 வருஷம் லண்டன்ல ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு போகும்போது அந்த மியூசிக் கான்சர்ட்ல தான் இவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. சுஜயாவோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. அவங்களும் ஒரு பிளேபேக் சிங்கர் தானா. ஸோ இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு 2003 வருஷம் லண்டன்லயே யாருக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கிறார் அண்ணாத்த. அதுக்கப்புறம் 2005 வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி ஃபார்மலான ஒரு வெட்டிங் சென்னையில பெரிய லெவல்ல கோலாகலமா நடந்ததுக்கு அப்புறம் 2007 வருஷமே கருத்து வேறுபாடின் காரணமாக டிவோர்ஸ் நடந்துருச்சுப்பா. அது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2005 மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவன் ஆரம்பத்துல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா இருறா அப்படின்னு கேட்டதுக்கு திருப்பியும் அந்த கோவா கேங்கோட சேர்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறது, தாய்லாந்துல போய் மசாஜ் பண்றது அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தவருக்கு வீட்டுல பயங்கர பிரச்சனை, மனைவி கிட்ட இருந்து எதிர்ப்பு, அந்த கேங்கோட சேராது அப்படின்ற மாதிரி, கேங்கோட நான் சேருவேன் நீ என் கூட சேராது அப்படின்னு 2007 வருஷம் இவங்களுக்குள்ள ஒரு விவாகரத்து ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நியாயமாங்க? இது உண்மையா இருந்தா இது நியாயமா? இப்ப 2011 வருஷம் ஷில்பா அப்படின்றவங்கள திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை, சரியான பிரச்சனை ஏற்பட்டுருச்சான். அதுலதான் மனுஷன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி நான் இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆக போறேன்ற வார்த்தையை சொன்ன உடனே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே இவரோட இரண்டாவது மனைவி ஷில்பா என்ன சொல்லியிருக்காங்க, இவர் வந்து நம்பிக்கையின் பேர்ல இஸ்லாமியத்துக்கு மாறலங்க, இவரு ஒரு முஸ்லீம் பொண்ணை உசார் பண்ணிக்கிறாரு, அவங்கள கல்யாணம் பண்ணணும்னா இஸ்லாமியத்துக்கு மாறணும்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்புன்ற போத ஒரு கட்டாயம் இருந்திருக்குது. அந்த கட்டாயத்தின் காரணமாக தான் உடனே ஜங்குன்னு குதிக்கிறாரு நான் இஸ்லாமியத்துக்கு மாறேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா குற்றச்சாட்டு வைக்க, இது வேலையாவது, நீ என்ன வேணாலும் குற்றச்சாட்டு வச்சுக்கோ, நான் இஸ்லாமியத்துக்கு மாறுறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லி மாறினதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள விவாகரத்து ஏற்பட்டு விட்டது. விவாகரத்தான உடனடியாக இஸ்லாமியத்துக்கு மாறின உடனே ஜேஃப்ரான் நிஷா அப்படின்றவங்கள உடனே திருமணம் பண்ணிக்கிட்டாருப்பா. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துபாய் பேஸ்டு ஒரு ஃபேஷன் டிசைனரா. இவங்களை எப்படி போய் எங்க போய் பார்த்து கரெக்ட் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தது. அப்போ ஒருவேளை இரண்டாவது மனைவி நிஷா அவர்கள் சொன்னது உண்மையா இருக்குமோ, இவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதான் இஸ்லாமியத்துக்கு மாறினாரா அப்படின்னு கேட்டதுக்கு, இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை சொன்னாரு. அந்த கதையை இதுக்கு முந்தின வீடியோல நான் போட்டிருக்கேன், அது பயங்கரமான கதை, அதை கேளுங்க, உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உண்மையாக இருந்தால் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஸோ இதுதான் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட வாழ்க்கையில் நடந்த 3 திருமணம். 3வது திருமணம் டைவர்ஸ்ல முடிய போகுதுன்னு சொல்லுங்கிறாங்க. அது நம்மளுக்கு எதுக்குப்பா, அது அவங்களோட ஃபேமிலி மேட்டர், அவ்வளவுதான். ஆனா எந்த கல்யாணத்துக்கும் இளையராஜா அவர்கள் வரவே இல்லை, முதல் திருமணத்தை தவிர அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ நண்பர்களே, இப்போ ஒரு 5 பேரை பத்தி சொல்லியிருப்பேன்ல, இவங்க 5 பேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் நடிகர், மீதி எல்லாருமே மற்ற திரைத்துறையில் இருக்கும் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, ஆரம்பத்துல சொன்னேன் இது ஏன் தமிழ் சினிமால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். தமிழ் சினிமால 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இன்னொருத்தர் ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைமுக்கு ஷூட்டிங்க்கு வருவாங்க, டைரக்டர் சொல்றதை கேட்டு நடிப்பாங்க, 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு பார்ட்டியோ நைட் கிளப்போ இல்ல டின்னரோ எங்கேயோ போய் முடிச்சுட்டு வீட்டுல போய் நிம்மதியா தூங்குவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா மட்டும்தான் அவங்க என்ன சீன் நடிக்கணும்னு தெரியும். ஸோ ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வேலையை தவிர வீட்டுக்கு போனோம்னா ஒரே ஜாலி தான். ஏன்னா எந்த ஒரு பர்டனோ தலையெழுத்தோ தலைவலியோ உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா இந்த பக்கம் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்தோம்னா, கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் மியூசிஷியன்ஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் நிறைய பேரை சொல்லலாம். இந்த கிரியேட்டர்ஸ் இவங்களோட மெயினான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகனை உருவாக்குறது மட்டும் இல்லாம ஒரு விஷயமும் யோசிச்சு ஒரு படம் முடியறதுக்குள்ள போதும் ஆயிடும், நிம்மதியா இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்த நாள் என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்த சீன் என்னென்ன பண்ணணும் உட்காந்து மண்டையை போட்டு உருட்டி யோசிக்கிறவங்க தான் கிரியேட்டர்ஸ். ஸோ இந்த கிரியேட்டர்ஸ் ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணா இந்த கிரியேட்டர்ஸோட வாழ்க்கையில தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேமிலி மேட்ரு, ஃபேமிலி பிரச்சனை, டிவோர்ஸ் எல்லாமே நடக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்ப பாரு சிந்தனையிலேயே சினிமால என்ன பண்ணணும், அடுத்தது என்ன கதை எழுதணும், அடுத்தது எப்படி டியூன் போடணும், அடுத்தது என்னென்ன வேலை செய்யணும்னு யோசிக்கிறவங்களால குடும்பத்துல கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாதுன்றதோட பண்ண மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாங்க, மனம் இருந்தால் மார்க்க பந்து தாங்க. ஏன்னா பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து ஆரம்பத்துல என்னதான் கல்யாண புதுசுல கொஞ்சம் ஜோர்ல இருந்தாலும் ஆசை 60 நாள் மோகம் 30 நாளா அந்த மாதிரி இவங்க இருந்துட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் போர் அடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு சினிமா தான்டா முதல் மனைவி அப்படின்னு கூச்சமே இல்லாம எல்லா பேட்டிலையும் பேசுவானுங்க. உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு வீட்டை சுத்தமா கவனிக்கிறதே கிடையாது, சுத்தமா பொண்டாட்டியை டச் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி இவங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கும் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, நம்மளுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறானே அவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருவாங்க இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம். அதனால இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு சினிமான்றது ஒரு பேஷனாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. உங்களுக்கு சினிமா தான் வாழ்க்கனா எது கல்யாணம் பண்றீங்க, வீட்டுல சொன்னாலும் எதுக்கு பண்றீங்க, பண்ணாதீங்க. கல்யாணமே பண்ணாம இருந்துருங்க. எவ்வளவு இயக்குநர்கள் வந்து கல்யாணமே பண்ணாம இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்திருங்க. அதை விட்டுட்டு இவனுங்க எல்லாம் பேருக்கும் ஊருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு குடும்பத்தை கவனிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் பொண்டாட்டி ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டா மொத்தப்படியும் தூக்கி பொண்டாட்டி மேல போட்டுருவானுங்க. அதுக்கு உதாரணமே நம்ம யுவன் சங்கர் ராஜாவை சொல்லலாம்.
அதுக்கப்புறம் யாருங்க இமானை கூட சொல்லலாம். ஏன்னா அவரை பத்தி நான் கடைசியில் சொல்றேன்ல, எல்லாருமே வந்து இமானுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்க, சிவகார்த்திகேயனை கழுவி ஊத்துனீங்க, தப்பு தான். அந்த ஆள் பண்ணது தப்பு தான், மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பு சிவகார்த்திகேயன் பண்ணது. அவரோட பொண்டாட்டி நீங்க கழுவி ஊத்துனீங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா, இவர் வந்து இசைன்னு சொல்லிட்டு எப்ப பாரு ஸ்டுடியோல படுத்து தூங்குறது, அதுக்கப்புறம் நான் ஸ்பிரிச்சுவலா சேரிட்டி பண்றேன் பாருன்னு ஒரு பக்கம் ஓடிட்டாருன்னா குடும்பத்தை அவன் கவனிப்பான். எவ்வளவு நாள் தான் பொண்டாட்டி வந்து 4 செவத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பா? நீ போவ எல்லா இடத்துலயும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு ஜாலியா இருப்ப. வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. சுத்தமா யோசிக்கலாம் வேற என்ன நடக்கும்? இது மட்டும் இல்லாம நைட் பார்ட்டிக்கெல்லாம் என்னால வர முடியல, பொண்டாட்டி போய் பார்த்துட்டு வருவான்னு பொண்டாட்டி அமுச்சு விட்டுருக்கிற. சோ இதெல்லாம் வந்து யார் மேல தப்புன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆணாதிக சமூகம். ஆணாதிக சமூகம்ன்றனால ஆண்களுக்கு மட்டும்தான் பெரிய லெவல்ல சப்போர்ட் இருக்கும், பெண்களுக்கு சுத்தமா இருக்காது. ஆனா இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எதனாலன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி தப்புலாம் நடந்ததுக்கு அப்புறம் மேடையில மைக்க பிடிச்சி உனக்கு என்ன சொல்லுவாங்க, என் முன்னாடி நான் எல்லாமே செஞ்சிருக்கிறேன் பாத்தீங்களா, கார் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அப்புறம் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கிறேன், புது புது ட்ரெஸ், எவ்வளவு பெரிய வீடு, இதெல்லாம் இருக்கலாம்ப்பா. ஆனா வீட்டுல நீ இருக்கணும்ல. ஆரம்பத்துல என்னதான் வந்து பெண்கள் வந்து உங்களோட புகழ்ச்சிக்காக, உங்களோட புகழ் அப்படி இருக்குது அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணாலுமே கூட 3 மாசத்துக்கு அப்புறம் புருஷன் கூட இருந்தா போதும், அவன்கிட்ட வந்து கொஞ்சோண்டு காசு இருந்தாலே போதும் அப்படிதான் யோசிப்பாங்க பெரும்பாலான பெண்கள். ஒரு சில பெண்களை பத்தி நான் சொல்லல, பெரும்பாலான பெண்கள். ஆனா அதை வந்து ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் இவனுங்க மறுபடியும் வந்து என்னோட வேலை தான் முக்கியம் அப்படின்னு ஓடுறதுனாலதான் இங்க ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது பூதாகரமா வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ ஜிவி பிரகாஷ் மேட்ரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்துக்கோங்களேன். ஒரு நடிகர்னு ஒரு நடிக்க வந்துட்டா, ஒரு ஹீரோ நடிக்க வந்துட்டா எல்லாமே பண்ணணும். அதை வந்து ஒரு மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஊர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுல சண்டை போட்டா வீட்டுல தான் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம பப்ளிக்கா கொண்டு வராம 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டோம்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இதை எடுத்து பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கும் கண்டென்ட்டே கிடைக்காது. இப்போ நான் இது வந்து ஒரு கண்டென்ட்டா பேசாம இது மூலயமா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பேசுறேன். இனிமேல் இந்த வீடியோவை பார்க்குற பல பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நெக்ஸ்ட் தான் நம்மளோட ப்ரொஃபஷன் எல்லாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா எல்லாமே சும்மாவா போவோம். இல்லைன்னா என்னதான் ப்ரொஃபஷன்ல நீங்க ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சாலும் சும்மா அது பேங்க்ல தான் தூங்குமே தவிர அதை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இது பற்றிய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.